பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்பதாக. உங்கள் தகப்பன், யோர் ஃபாதர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பிதாவாகிய தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் காணப்படுவது நமக்கு கிடைத்த பாக்கியமாய் காணப்படுகிறது. அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. அவரிடத்திலிருந்து நன்மையான ஈவுகளும் பூரணமான வரங்களும் உண்டாகி நம்மேல் இறங்கி வருகிறது. அவர் இயேசுவின் மேல் அன்பாயிருந்தது போல நம்மேலும் அன்பாயிருக்கிறார். நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு செய்யும் என்று யோவான் 17:23 எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். மூத்த குமாரன் தகப்பனுடைய அன்பை பட்சபாதம் உள்ளதாய் பார்த்தான். இளைய குமாரன் தகப்பனுடைய அன்பை சந்தேகித்து ஒரு வேலைக்காரனாய் தன்னை ஏற்றுக்கொண்டால் போதும் என்ற எண்ணத்தோடு வந்தார். ஆனால் தகப்பன் 2 பேரையும் ஒன்று போல நேசிக்கிறவராக காணப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் பரம தகப்பனுடைய அன்பை சந்தேகிக்காதிருங்கள். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக்கொள்கிறேன் என்பது அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. அவர் உங்கள் மேல் கொண்ட அன்பு நித்தியமானது. தந்தையர் தினத்தை நினைவு கூர்ந்து களிகூறுகிற வேளையில் பரம தகப்பனுடைய அன்பை மறந்து விடாதிருங்கள். பிதாவாகிய தேவன் யாருக்கு தகப்பனாய் காணப்படுவார் என்பதை குறித்து கூறும் பொழுது, நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவாய் இருப்பேன் என்று கூறுவதை குறித்து முந்திய வசனம் 2 கொரிந்தியர் 6:17 எழுதப்பட்டிருக்கிறது. பிரித்தெடுக்கப்பட்ட வேறுபாட்டின் ஜீவியம் செய்கிறவர்களுக்கு அவர் பிதாவாயிருப்பார். நாம் புறஜாதிகள் நடுவில் வாழ்ந்தாலும் அவர்களுடைய மார்க்கத்தை கற்று அவர்களோடு கலந்த ஜீவியம் செய்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. கிறிஸ்தவம் என்பது வேதத்தின்படி வாழ்கிற வேறுபாட்டின் வாழ்வாய் காணப்படுகிறது. நம்மை போல மற்றவர்களை நேசிக்க வேண்டும், அதே வேளையில் அவர்களுடைய வழிகளை பின்பற்றக்கூடாது. கர்த்தருடைய ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் காணப்படுகிறீர்கள். அவர் உங்களுக்குள் உள்ளாவி உங்கள் தேவனாகவும் தகப்பனாகவும் காணப்படுகிறார். ஆகையால் புறஜாதிகளுடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றி உங்கள் ஆலயத்தை கெடுத்தால் அவர் உங்களுக்குள் உள்ளாவி உங்கள் தகப்பனாய் காணப்பட முடியாது. அந்நியனுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருங்கள். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? இப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்யும் போது சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உங்கள் தகப்பனாய் காணப்படுவார். நீங்கள் அவருடைய குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் காணப்படுவீர்கள். நீங்கள் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாய் காணப்படும் போது அவர் உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வாதமாய் வாழ வைப்பார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்களுடைய பிதாவாகவும் நாங்கள் உம்முடைய குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் காணப்படுகிற பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பரம தகப்பன் உம்முடைய பிள்ளைகள் மேல் அன்பை பொழிந்து தேவைகளை சந்தித்து அனுதினமும் பராமரித்து நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறீரே, அதற்காகவும் உமக்கு கோடி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். நீர் எல்லா நன்மைகளுக்கும் ஊற்று காரணராய் காணப்படுவதனால் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் நன்மையான ஈவுகளினால் ஆசீர்வதித்து அலங்கரியும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும், கண்ணின் மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.